இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுனா? அவ இங்க வரமாட்டாளா? அப்ப வேற எங்க போவா? பெரியம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. ஓ, அங்க போறாளா? மம்மி, போன் கட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. இது முன்னாடியே சொல்லலாம்ல. மம்மி, என்னம்மா இந்த கண்டிஷன்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுல்ல? இந்த கண்டிஷன்ல யார் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க? எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிடக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லி உங்களை வச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்ட சொல்லட்டுமா மம்மி? எதுக்கு? பின்ன நீங்க தான் பெரிய MBBS FRSH டாக்டர் ஆச்சே. இப்ப என்ன வேணும்? நீங்க போய் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா வேண்டாமான்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒருவேளை சாப்பிடலன்னு சொல்லிட்டா எங்க கிடைக்கும் இப்போ? அது உங்க ப்ராப்ளம். வாங்கிட்டு வர வேண்டியது நீங்க தானே. அப்படி பார்க்காதீங்க மம்மி. எங்க ஒரே ஒரு வாட்டி உங்க அழகான புன்சிரிப்பை வெளிப்படுத்துங்களேன். அச்சோ, கேமராலாம் இருக்கு மம்மி. நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேம்மா. என்ன சுத்தியும் காடு, மலைகள், அங்க இருக்கிற குட்டி குட்டி வீடுங்க. புரிஞ்சிருச்சு. செவுத்துக்கு கிரீன் பெயிண்ட் அடிக்கணும், அதானே? பச்சையா இருக்கிற எல்லா செவரும் காடா ஆகாதல்ல பூர்ணி. எனக்கு புரியல. அப்ப என்ன பண்ணணும்? அத எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா ஏதாவது காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் வரணும். ரொம்ப கஷ்டம். நீ கேட்டதுனாலதான் நான் அதை சொன்னேன். சரி, இந்த விஷயத்தை பத்தி நான் அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். அப்புறம் நாட்டியம் தான் என் உயிர். என் ரூம்ல அது தாண்டவம் ஆடுற மாதிரி ஃபீலிங் இருக்கணும். கஷ்டம்னு நினைக்கிறேன். இதையும் நீ கேட்டதுனாலதான் நான் சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல பூமி. சிம்பிளா சொல்லணும்னா என்னோட ரூம் இயற்கையோடு சேர்ந்து ஆடுற நாட்டியம் மாதிரி இருக்கணும். போதும், நிறுத்து. இப்போ நீ சொன்னதையே ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். உன்னோட ரூம் நீ கேட்ட மாதிரியே இருக்கும், இல்லனா ஒரு ரூம் மாதிரியே இருக்கும், அவ்வளவுதான். பாய். ஐயோ, ஓ மை காட். இந்த கலைத்திறமை இருக்கவங்க கிட்ட பேசுறதும் அவங்கள புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். என் அண்ணன் முதல்ல என்ன பண்றான்னு போய் பாக்குறேன். என்னங்க காஃபி? என்னங்க இன்னும் அவங்க எழுந்துக்கல போல? ஒரு தடவை அந்த ரூமுக்குள்ள போயிட்டா அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடிய வயசா அது? அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாரு. சி போங்க, இந்த வயசுல அதெல்லாம் பேசணுமா? நம்ம அந்த வயசுல இருந்து தான் இந்த வயசுக்கு கடந்து வந்திருக்கோம்னு சொல்றேன்.
உனக்கு ஞாபகம் இருக்கா நாம எதுவும் சாப்பிடாம இருந்தா நமக்கு சக்தியே இல்லாம போயிடும்னு அதான் உங்க அம்மா மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் கதவை தட்டுவாங்க. சி வெக்கமே இல்லாம என்னங்க நீங்க பேசுறீங்க? பேச்சு இல்லடி, இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். ஆமா, நாம இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு தானே நினைச்சோம். ஆமால, அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். எதுவும் நடக்க கூடாதுன்னு நாம நினைச்சா 10 மணி ஆகுது, இன்னும் 2 பேரும் கதவே திறக்கல பாரு. ஐயோ, ஒருவேளை எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சோ என்னமோ. என்னமோ தெரியல, வா போய் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு பூமி. வாழா போன தூக்கம் ராத்திரியும் வர மாட்டேங்குது, விடிஞ்சதுக்கு அப்புறமும் வர மாட்டேங்குது. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லாத வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்ன்றத நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த பாரத்தை முதல்ல இறக்கி வைக்கணும். பூமிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். என்ன வாங்கிட்டு போறது? அம்மா, இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்கு. எனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்மா. அடி போடி, இது உனக்காக வாங்கிட்டு வரல. எனக்கு இல்லனா அப்ப உனக்கா? இல்ல, உனக்கும் இல்ல எனக்கும் இல்லனா அப்புறம் வேற யாருக்கு? என் வருங்கால மருமகளுக்கு. என்னது? ஆமா, இது உன் அண்ணிக்காக. அண்ணியா? ம், அண்ணி யாருன்னே தெரியாம அதுக்குள்ள அவங்களுக்கு நெக்லஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? என் வருங்கால மருமகளுக்கு நான் கொடுக்க போற முதல் பரிசே இதுதான். எஸ், ஒருத்தரை சந்திக்கணுமா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும். ஆக்சுவலி அவங்க கிட்ட இருந்து வரப்போற பதிலும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் டைம் டீல். நீ என்ன பேசுறன்னு சத்தியமா எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல ககன். யார சந்திக்கணும், என்ன சொல்லணும்? அது அது ஒரு பிசினஸ் டீல்மா. பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பிசினஸ் எல்லாம் எதுக்கு பாக்குற? அதெல்லாம் நீ அப்புறம் பாத்துக்க. முதல்ல பூமியை கூட்டிட்டு வா. எதுவா இருந்தாலும் எனக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும். ம். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பிளெஸிங்ஸ் நல்லா இருக்கே.